வணக்கம். நான் உங்கள் பிகேகே இன் லைவ் டிசைன்ஸ் வித் பிகேகே. ஒரு சின்ன செய்தியோடு ஜாஸ்தி பேசலை, ஏன்னா சனிக்கிழமை, ரெண்டாவது நம்ம வீக்கெண்ட் வீட்டுக்கு வந்திருக்கோம், கொஞ்சம் வேலை வேறு இருக்குது. நான் ஜாஸ்தி பேசாமல் நான் இன்றைய சிறு குறுன் செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எங்களுடைய வீட்டு கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பாருங்கள். ஓகே, இதுதான் எங்கள் வீட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ. அது பக்கத்தில் தொட்டிலில் இயேசுநாதர், மேரி, ஜோசப், சின்ன ரெயின்டியர். கிறிஸ்மஸும் நாங்கள் நல்லா கொண்டாடுவோம், ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டுருப்போம். எல்லாத்துலேயுமே எல்லாம் அந்த கிறிஸ்மஸோட ஸ்பிரிட் அப்படிம்பாங்கல்ல. எங்கள் டைனிங் எல்லாத்துலேயும் இன்றைக்கி ஜாஸ்தி பேச போகிறதில்ல. கொஞ்சமாக மிதமாக பேசிட்டு நான் கவலையே படுறதில்ல. ஏன் அப்படின்னா, நேற்று கடவுள் நாளை நல்லா கொண்டு போனார். நாளை பற்றி நான் கவலைப்படுவதில்லை. இன்று நாள் மிக அழகாக காலையிலேருந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக செய்கிறேன். அதே தான் எல்லாருக்குமே. நேற்று கடந்தது மிக அழகாக கடந்து, கொஞ்சம் மேடு பள்ளம், கொஞ்சம் லேசா இடி எல்லாம் இருக்கும். இருந்தாலும் நாம் இந்த நாளை அழகாக முடிச்சுட்டோம். நேற்று இன்றைக்கும் அப்படியே காலையில் இருந்து ப்ளசண்ட்டாக முடியுது. அதனால் நாளை பற்றி கவலையே பட வேண்டாம். ஏன் நாளை பற்றி கவலைப்பட வேண்டாம்? நாளை இந்த நேற்றையும் இன்றையும் பார்த்து கொண்டிருந்த ஆண்டவர் கடவுள் நாளையும் பார்த்து கொண்டிருப்பார். ஒரே ஒரு விஷயம் மாத்திரம்தான், எண்ணங்களை சீராக வைத்து அப்படியே கவனமாக இருக்கணும். எப்படி நாம் ஒவ்வொரு நிமிஷமும் நினைக்கிறோம், பேசுகிறோம், கொள்கிறோம் அப்படின்னு பற்றி யோசனை பண்ணி கவனமாக இருக்கணும். நமக்கு வேண்டுவது எல்லாம் கிடைக்காமல் போவதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நமக்கு எது வேண்டாமோ எது இல்லையோ அதை பற்றி நான் நினைக்கும்போது நமக்கு வேணுங்கிறது கிடைக்காம போய்டும். ஏன்னா சிந்தனைகள் அந்த ஓட்டத்தில் தான் இருக்குது. அந்த ஓட்டத்தில் இருக்கும்போது அதுதான் உணர்ச்சி ஊட்டுறோம். ஏன்னா இல்லை கிடைக்கலை அப்படின்னு நினச்சிக்கிறோம். புரிஞ்சுதான்? அதனால் என்ன ஆகிடுது, இல்லாமல் கிடைக்காம போகுது. எல்லாம் இருக்குது, இப்பொழுதே இருக்குது, கிடைத்து விட்டது, சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். நிறைய கதைகள் பேசலாம், நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நேற்று கூட ஒருத்தர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, என் மாமியார் கோச்சிக்கிறாங்க, எங்கள் மாமனார் மாமியார் எனக்கு பிடிக்காமல் வெறுப்பு, அது என்ன அதை நான் என்ன பண்ண முடியும்? என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. செய்ய வேண்டிய உதவி ஒன்று தான். நீங்கள் யார் மேலே உங்களுக்கு கோபமோ அவங்கள வாழ்க வளமுடன் சொல்லிடுங்க. இவர்களை நான் மன்னித்து விட்டேன்னு சொல்லுங்கள். உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் நல்லா நினச்சிக்கிறீங்கல்ல, அப்போயே மாமனார் மாமியார்னால் வேறு மாதிரி எண்ணம் வருது. அதனால் எல்லாரையும் வாழ்க வளமுடன். இவர்கள் நிஜமாகவே ரொம்ப கெடுதல் பண்ணவங்கள இவர்களை மன்னித்து விட்டேன். ஆனால் அவர்கள் செய்கின்ற தவறுகளை மறக்காதீர்கள். அவர்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்தே தூக்கி எறிந்து விடுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். வேணாம், காலுக்கு உதவாத செருப்பை என்ன சொல்லியிருக்கேன், கழட்டி எரிஞ்சிருங்க. தட் இஸ் த சிம்பிள் மெத்தட் ஆஃப் லிவிங். ரொம்ப நாளை பேச விரும்பலை. இன்றைக்கி நான் சின்ன சின்ன விஷயங்களாக எடுத்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். நல்லா மனசை நல்லா திடமாக வச்சுக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நிம்மதியாக இருங்க, அலையாதீங்க. என்ன அலைச்சல், பலவிதமான விஷயங்களுக்கு நம்ம அலையிறோம். நானும் கூட தான், நான் ஒன்றும் ஏஞ்சல் கிடையாது, கடவுள் கிடையாது. எனக்கும் அலைச்சல் உண்டு, ஆனால் அடக்கி வாசிக்கிறேன். நீங்களும் அடக்கி வாசிங்க. நல்ல விஷயமே எண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, என்ஜாய் பண்ணுங்கள் வாழ்க்கை வாழ்வதற்கே. புரிஞ்சுதா? நம்ம வீடும் அடுத்த வீடும் எல்லாமே ஒன்று தான். புரிஞ்சுதா? அதனால் பிரபஞ்சமும் கடவுளும் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் வழங்கும். நீங்கள் கேட்டது கிடைக்கும், நினைப்பது நடக்கும். வாழ்த்துக்கள். வணக்கம்.